Hello friends, welcome to Learners Forum. So நிறைய கோடுக்கு நம்ம நிறைய பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ITI Electrician ட்ரேடுக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நம்ம சிலபஸ்லேருந்து ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் அதாவது இந்த சப்ஜெக்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் ஹோல்ஸ் அரவுண்ட் 30 questions. ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா இட் இஸ் கோட் 438. ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸில் ரெசிஸ்டர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கோட்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலுமே மினிமைஸ்டாக தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதாவது ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் தட் நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டு நம்ம கண்டிப்பாக நல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாகவே நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு காம்பனண்ட் அப்படின்னா இட் இஸ் அ பாசிவ் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை அப்போஸ் பண்ணி கொடுக்கும், தடுத்து கொடுக்கும் நமக்கு. ஸோ எதுக்கெல்லாம் நம்ம மெயினாக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ கம்மி பண்ணுறதுக்காக லிமிட் பண்ணுறதுக்காக நம்ம ரெசிஸ்டரை யூஸ் பண்ணலாம். வோல்டேஜை டிவைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது காம்பனன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ரெசிஸ்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் விச் ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ சிம்பிள் வைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸை போட்டு நம்ம பேசிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதாவது ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பனண்ட். அதுவே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய தன்மை அதாவது ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் அப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படின்னு ஒரே டேர்ம் மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஓம். அண்ட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் ஆர் அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலாக டினோட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use ohmmeter or multimeter. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்ன, V is equal to I into R. நமக்கு தேவையானது இந்த ரெசிஸ்டன்ஸ் R தான், which is equal to V by I அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா we can calculate the value for resistance which is the ratio of voltage to current. V அப்படிங்கிறது voltage in volt, I அப்படிங்கிறது current in amperes. ஸோ இப்போ ஒரு கண்டக்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, எல் அப்படிங்கிறது கண்டக்டருடைய லென்த் அண்ட் ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறத நம்ம ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படிங்கும்போது ரோ அண்ட் எல் நமக்கு எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போது லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுவே ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அண்ட் காப்பரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் நிக்ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் லென்த். எவ்வளோக்கு எவ்வளோ கண்டக்டர் லென்த்தாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் நெக்ஸ்ட் ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கண்டக்டர் திக்காக இருக்கோ, ஏரியா அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் தேர்ட் இஸ் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டிவிட்டி அதாவது ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். ஸோ இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கம்மியாக இருக்கும். இதுவே அலுமினியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மீடியமாக இருக்கும். அண்ட் இதுவே நிக்ரோமோ இல்லை கார்பனோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெம்பரேச்சர். ஸோ ஒரு மெட்டாலிக் கண்டக்டருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டரில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ்
ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். ஸோ ஃபிக்ஸட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதில் நம்மளால் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கார்பன் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபில் ரெசிஸ்டர், சிமெண்ட் ரெசிஸ்டர், இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்ஸுக்கோ பவர் சப்ளைஸ்க்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ வேரியபிள் அப்படிங்கும்போது நம்மளால் மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம், வேரி பண்ண முடியும். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட், பொட்டென்ஷியோமீட்டர் அண்ட் ப்ரீசெட் ரெசிஸ்டர், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் ஆஸ் பர் தி அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ரெகுலேட்டர், வால்யூம் கண்ட்ரோல், இது எல்லாமே. அண்ட் தேர்ட் இஸ் ஸ்பெஷல் ரெசிஸ்டர். அதாவது இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தெர்மிஸ்டர். ஸோ தெர்மிஸ்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு வேரி ஆகும். அதுவே நெக்ஸ்ட்டு லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர், எல்டிஆர் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லுவோம். லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர், அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுதுன்னு பாருங்கள். லைட்டை டிபெண்ட் பண்ணி நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேல்யூவை நம்மளால் வேரி பண்ண முடியும். விச் சேஞ்சஸ் வித் தி லைட் இன்டென்சிட்டி, எவ்வளோ அதிகமாக வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ டார்க்காக இருக்கும்போது, அதாவது லைட்டே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லைட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் வாரிஸ்டர், விடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ரெசிஸ்டர். ஸோ கார்பன் பவுடரை வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரை தான் நம்ம கார்பன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது ரொம்ப சீப்பாக இருக்கும், சைஸ் ரொம்ப நமக்கு சின்னதாக இருக்கும், ரொம்ப நம்ம பரவலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி கம்மியாக இருக்கும், டாலரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் வயர் வவுண்ட் ரெசிஸ்டர். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் வந்து இட் இஸ் மேட் பை வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் ஓவர் அ செராமிக் கோர். ஸோ ஒரு கோர் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இந்த கோருக்கு மேலே ஒரு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஓன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணுறது தான் வந்துட்டு வயர் ஓன் ரெசிஸ்டர். இதில் பவர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும், அக்யூரசி அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கலர் கோடிங் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கலர் அப்படிங்கிறது வந்துட்டு ரெசிஸ்டர் வேல்யூவை நமக்கு எப்படி குறிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டாபிக். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அது நம்ம என்னன்றதை பார்த்துட்டு அந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 0, அதாவது இன்ட்டு 1. மல்டிப்ளையர் என்ன, நம்பர் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ப்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன்ட்டு 10. மல்டிப்ளையர் வேல்யூ, இந்த நம்பர் வேல்யூ எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ அப்படின்னு நீங்கள் ஆர்டர் வைஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 1 2 3 4 5 அப்படின்னு நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோஸை நம்ம இங்கே வந்து மல்டிப்ளையரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கலர்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோல்டுக்கு +−5%, சில்வருக்கு +−10%, கலரே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா +−20%, ப்ரௌனுக்கு +−1%, அண்ட் ஃபார் ரெட் இட் இஸ் +−2%. இப்போ 4 பேண்ட் கலர் கோடாக இருக்குது ஒரு ரெசிஸ்டரில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன கலர் இருக்கோ அதை பொறுத்து ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் பேண்டுக்கு செகண்ட் டிஜிட், தேர்ட் பேண்ட் வந்து நமக்கு மல்டிப்ளையர் வேல்யூவை குறிக்கும், அண்ட் ஃபோர்த் பேண்ட் வந்து டாலரன்ஸை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ப்ரௌன், பிளாக், ரெட், கோல்டு அப்படின்னு இந்த 4 பேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌனோட வேல்யூ என்ன 1, பிளாக்கோட வேல்யூ 0, ரெட்டோட வேல்யூ என்ன 2. ஸோ 2 அப்படிங்கும்போது இங்கே 2 zeros ஆட் பண்ணி இன்டூ 100 இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் கோல்டுடைய டாலரன்ஸ் வந்து +−5%. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனுக்கோட வேல்யூ 1 அண்ட் பிளாக்கோட வேல்யூ 0. ஸோ 1 0 அப்படின்னு அந்த 2 டிஜிட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தேர்டுக்கு வந்து மல்டிப்ளையருடைய வேல்யூ, ரெட்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் 2 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்டூ 100 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளையராக இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அது போக கோல்டுக்கு +−5% அப்படிங்கும்போது
10 into 100 நமக்கு 1000 ohms அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ 1 kilo ohms ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படின்னு அந்த டாலரன்ஸையும் இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன கலர் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட் கோட் என்ன அப்படின்னா கலரை பொறுத்து இங்கே இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். BBROY GBVGW. ஸோ இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் அ வெரி குட் வைஃப், இல்லைனா இஸ் அ வெரி குட் ஒர்க்கர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் கோடை பொறுத்து கொஸ்டின்ஸ் நம்ம டிஃபால்ட்டாக எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர்ஸ்க்கு கீழேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை பொறுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ சீரீஸில் எப்போவுமே ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஒன்றுத்தோட அவுட்புட்டை இன்னொன்றுத்துக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், இன்னொன்றுத்தோட அவுட்புட்டை இன்னொன்றுத்துக்கு இன்புட்டாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கனெக்டாக இருக்கும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் எப்போவுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாகும். அதாவது இப்போ நமக்கு இங்கே R1 R2 R3 அப்படின்னு இருக்குன்னா இதில் ஃப்ளோ ஆகிற இதே கரண்ட்டு தான் நமக்கு இங்கே R2லையும் ஃப்ளோ ஆகும், அதே கரண்ட் தான் R3லையும் ஃப்ளோ ஆகும். ஸோ சேம் கரண்ட் வந்து இட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் த ரெசிஸ்டர். ஆனால் வோல்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் வோல்டேஜ் வந்து நமக்கு டிவைட் ஆகும், ஆனால் கரண்ட் வந்து சேமாக ரிமைன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும், ஏன்னா இங்கே எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ஆப்வியஸ்லி இன்க்ரீசஸ். அதுவே இப்போ பேரலல் கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஈக்குவலன்ட் ஃபார்முலா பாருங்கள், 1/RT is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ 2 ரெசிஸ்டரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடு ஸ்டாப் ஆயிரும். அப்போது 1/R1 ப்ளஸ் 1/R2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா R1 R2 டிவைடட் பை R1 + R2 அப்படின்னு நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோமோ இந்த கண்டிஷனில் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேமாக மெயின்டைன் ஆகும் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஆனால் கரண்ட் வேல்யூ வந்து இட் கெட்ஸ் டிவைடட். ஸோ இதனால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் டிக்ரீசஸ். அதாவது இப்போ ஈக்குவேஷன்லேயே பாருங்கள் எல்லாமே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 1/ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் டோட்டல் வேல்யூமே இட் இஸ் கெட்டிங் டிவைடட் பை 1. ஸோ நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மினிமைஸ்டாக தான் கிடைக்கும். ஸோ இட் கெட்ஸ் டிக்ரீஸு. நெக்ஸ்ட் இஸ் பவர் ரேட்டிங் ஆஃப் ரெசிஸ்டர். ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் ரெசிஸ்டரில். ஸோ பேசிக்காக பவர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட், P இஸ் ஈக்குவல் டு V இன்டூ I. ஸோ இதில் ஜென்ரலாக நமக்கு வந்து ஓம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R அப்படின்னு. இப்போ இதிலிருந்து இப்போ Vக்கு பதிலாக நம்ம I இன்டூ R அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா I² R அப்படின்னு பவர் ஈக்குவேஷன் கிடைக்கும். இல்லை I இஸ் ஈக்குவல் டு V/R அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இதே வேல்யூ எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா V²/R அப்படின்னு நமக்கு பவர் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ எய்தர் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பவர் ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1/8, 1/4, 1/2, 1 watt, 2 watt, 5 watt, 10 watt இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் வேல்யூ. ஸோ ரெசிஸ்டர்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக ஒரு கரண்ட் லிமிட்டிங் கண்டிஷனில் வோல்டேஜ் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் எல்இடி ப்ரொடெக்ஷன், ஹீட்டர் சர்க்யூட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லோ காஸ்ட், ரிலையபிள், ஈஸியாக நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அண்ட் லாங் லைஃப். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதும், பவர் லாஸ். ஃபிக்ஸட் ரெசிஸ்டராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த கண்டிஷனில் நம்மளால் ரெசிஸ்டருடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இன்கேஸ் ஹை கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிட்டு
பண்ணிகிட்டே இருக்கலாம். பர்ன்ட் இல்லை டேமேஜ்டு ரெசிஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான வாட்டேஜை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், நாட் ஓவர்லோடிங். டெர்மினல்ஸ் வந்துட்டு நம்ம க்ளீன் அண்ட் டைட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம காமனாக என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட் என்ன, சிம்பிள் என்ன, ஸோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஓம் மீட்டர். ஏன்னா இப்போ நமக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னாலே ஓம் அப்படிங்கிறதும் ஆப்ஷனில் இருக்கும், மோ மீட்டர் அப்படிங்கிறதும் ஆப்ஷனில் இருக்கும்போது நம்ம டிஃபால்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஓம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் என்ன மெட்டீரியலில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதில் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் வேரியபிள் ரெசிஸ்டருக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொட்டென்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணலாம், எல்டிஆர் எதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற காமன் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரெசிஸ்டரை டீஃபால்ட்டாக பொறுத்த வரைக்கும் சீரீஸில் இருக்கும்போது எது சேமாக இருக்கும், எது டிவைட் ஆகும். அதே மாதிரி பேரல் கண்டிஷனில் வாட் ரிமைன்ஸ் சேம், வாட் இஸ் டிவைடட் அப்படின்றத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். கலர் கோடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி கொடுக்கும், விச் ரெசிஸ்டர் சேஞ்சஸ் வித் டெம்பரேச்சர், எது லைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும், சீரீஸில் எப்படி இருக்கும், கலர் கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெசிஸ்டர் கலர் கோட் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.